சரியான நேரத்தில் சரியான கதை. அந்த கல் போய் தண்ணிக்குள்ளே விழுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேனோ. இப்போ நீங்கள் பார்த்தது பேர் தான் ரீல் ஹுக். இந்த ரீல் ஹுக்கை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அட்டென்ஷன் கேதர் பண்ணுறதுக்காக. எதுக்காக? இந்த சோஷியல் மீடியா காலம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தோட அட்டென்ஷன் ஸ்பேனும் 7 செகண்டுக்கு குறைவாயிருது. யாருக்குமே பொறுமை இல்லைன்னு அர்த்தம். இந்த காலத்தில் ஒரு விஷயம் பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறத 7 செகண்டுக்குள்ளே முடிவு பண்ணிடுறாங்களாம். இந்த வீடியோ 7 செகண்ட் கூட பிடிக்கலன்னா அடுத்த வீடியோ, அந்த வீடியோ 7 செகண்ட் பிடிக்கலன்னா அடுத்த வீடியோ. ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸை 7 செகண்டில் எடுக்க முடியாது. 7 வாரம் ஆகும், 7 மாதம் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும். ஆனால் இந்த காலத்தில் இந்த பொறுமை இல்லாதனால அந்த தயாராகிறதுக்கான நேரம் நம்ம ஒதுக்கிறது இல்லை. ஒரு விஷயம் பிடிக்கல, செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அடுத்த விஷயம் செய்கிறது. அப்போ எப்படி இந்த விஷயத்தில் நம்ம செய்கிற தப்பெல்லாம் சரி பண்ணி அதை சரியாக செய்கிறதுக்கு நம்ம கற்றுப்போம்? எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான தேவை இந்த பொறுமையும் நிதானமும். அதை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.